அதாவது இந்த ஊழல் பண்ணினால் தவறுன்னு ஈவேரா பேசியிருக்காரு, அதெல்லாம் தவறு இல்லைன்னு பேசியிருக்காரு, ரெண்டு விதமாகவும் பேசியிருக்காரு. கருணாநிதி நானே நேர்லயே கேட்டிருக்கேன், தேனை அள்ளியவன் புறங்கையை நக்குவது போல மன்னிக்கணும்னு. ஸோ புறங்கையை அள்ளுவது தவறில்லை அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. கம்பெனியுடைய அலுவலகம், சென்னை அலுவலகம் உதயநிதி ஃபவுண்டேஷன் இருக்கிற அதே இடத்துல இருக்குது, அதே அலுவலக அட்ரஸ். ஸோ இவங்களுடைய பணமே அங்க போயிட்டு திரும்பி வருதா, அதுக்குதான் மாடல்ங்கிற பெயரா அப்படிங்கிறது இருக்கு. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மிகப்பெரிய ஏடிஎம் யாரு? செந்தில் பாலாஜி. அவர் என்ன சொன்னாரு? 2.27 லட்சம் டன் நிலக்கரி ஒரே ஒரு வட சென்னை தெர்மல் பிளான்ட்ல காணாம போச்சு. ஒரு டன்னுன்னா 1000 கிலோ, 2.27 லட்சம்னா 2.25 கோடி கிலோ தங்கம் காணாம போச்சு. எங்க போச்சு? முந்தா நேத்தைக்கு கோயம்புத்தூருக்கு, கோயம்புத்தூருங்கிற பேரை கொடுத்த காவல் தெய்வமான கோணியம்மன் கோயில், கோணியம்மன் கோயில்ல உண்டியல் என்றப்ப மெயின் உண்டியல் 9 எண்ணிட்டு சைடு உண்டியல் என்றப்ப ஒரு உண்டியலை அள்ளி போட்டு கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பக்தர் கொடுக்க நேத்தைக்கு அதை விசாரணை பண்ணாங்கன்னு வருது. பட் எண்ட் ரிசல்ட் இன்னும் முழுமையாக வரல. நம்ம விஜய் கூட அங்கே போறாரு. படம் ரிலீஸ் ஆகி கலெக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் மேகதாதுவை பத்தி பேசுறதுக்கு சந்திக்க போறாரு. ஏன்னா இந்த வாரம் கலெக்ஷன் எடுத்துட்டா 3ஆம் தேதி போறது கஷ்டம் இல்லை, பேசி ஒன்றும் கிழிக்க முடியாது. அங்க தண்ணி இல்லை, தண்ணி வந்தா விட்டுருவாங்க. தமிழ்நாட்டில் அவர்கள் அந்த கரப்பாம்பூச்சி கூட என்ன கேட்குறாங்க? ஃபேர் நீட், தேர்வு நேர்மையாக நடக்கணும். இங்க நீட்டு வேண்டாங்கிற மாதிரி கூறுறாங்க. ஏன்னா நீட்டு வேண்டான்னு சொல்றவெல்லாம் அறிவில்லாத முட்டாள்கள். ஆனால் 2 கோடி ரூபாய்க்கு ஏவாவேலு நடத்துற காலேஜோ அல்லது ஜெகத் ரட்சகன் நடத்துற காலேஜோ இல்ல அதெல்லாம் விட ஸ்பெஷல் கிட்னி திருட்டு புகழ் தனலட்சுமி சீனிவாசன் மணச்சநல்லூர் எம்எல்ஏ கல்லூரி, அங்கெல்லாம் நீங்க சேரணும்னா 2 கோடி ரூபாய் வேணும். அவங்களுக்கு வியாபாரம் படுக்குதுன்னு சொல்லிட்டு நீட் எதிர்ப்புங்கிறாங்க. நீட் தேவை இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. தேவதர்ஷினின்னு சொல்லிட்டு போதி கேம்பஸ்ல அருமையா நடக்குதுன்னு சில லட்சங்கள் வாங்கிட்டு நடிச்சிருக்காங்க. அவங்களே இப்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஸோ இது எல்லாம் அதுக்கும் காசு இதுக்கும் காசு, ஏமாறுறது தமிழ் மக்கள். இந்தியாலேயே நீட்ல நம்பர் 1 ரிசல்ட்ஸ் கொடுக்கிற வேலம்மாள் போதி கேம்பஸோட நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்ல சேரு. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் நமது அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம்மா. சார், இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயமா போயிட்டு இருக்கக்கூடியது, இந்த கீழ்ப்பாக்கத்துல விசாரணை கைதிகள் அடிச்சு கொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஏற்கனவே லாக்அப் டெத் போயிட்டு இருக்கு. இப்போ இதுல விஜயாட்சியிலும் இது தொடருதா அப்படின்னு திமுக கொடியை பிடிச்சுக்கிட்டாங்க. விசாரணை கைதிகள் அதாவது கோயம்புத்தூர்ல இருக்கிறவரை இங்க கூட்டிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவர் கொல்லப்பட்டதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்ல, முதல்ல கோயம்புத்தூர்ல இருந்து அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவைன்னு அங்க ஹாஸ்பிட்டல் இல்லைன்னு இங்க வந்திருக்காருன்னே போலீஸால் தாக்கப்பட்டாரான்னு பார்க்கணும். போலீஸ் கண்டிப்பாக நிறைய கதை சொல்லுவாங்க. அவருக்கு ஏற்கனவே இந்த வியாதி இருந்தது, அது இருந்தது, இப்படிலாம் சொல்லுவாங்க. அதை நம்பி நம்ம மு.க. ஸ்டாலின் ஐயா செக்ரட்டரியேட் காலனியில் விக்னேஷ்ங்கிற அவர் ஆட்சிக்கு ஒரு 2 மாசத்துக்குள்ள வந்தப்ப சட்டசபையில படிச்சார். அவன் காலையில இட்லி சாப்பிட்டான், அப்புறம் வலிப்பு வந்துச்சு, செத்து போயிட்டான்னாரு. அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் வந்த பொழுது உடம்பில் 23 இடங்களில் காயம் இருந்ததுன்னாங்க. இப்ப கன்னியாகுமரி கேஸை எடுத்துக்கிட்டால் அந்த சபரிவர்மன் உட்காந்துட்டு குட்கா வச்சிருந்தாருன்னு சொல்லப்பட்டவர் ஒரு 10 பேக்கெட் குட்கா வச்சிருந்ததுக்காக எடுத்துட்டு போய் அடிச்சு அவருடைய போலியோ கையில 3 இடத்துல ஃப்ராக்சர் இருந்ததுன்றாங்க. போலீஸை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவ மிஷனரிகள் கீழான அந்த ஆங்கிலேய ஆட்சியின் போது அவங்கெல்லாம் ஆட்சியாளர்கள், நம்மெல்லாம் அடிமைகள் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில அடிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப போலீஸ் என்பது நம்ம மக்களுடைய நண்பர்களாக செயல்படணும். அதே நேரத்துல கைதிகள், திருடர்கள், கிரிமினல்கள் விசாரணைக்கு சில உரிமைகள் அவங்களுக்கு வேணும். சும்மா சொல்லுப்பா நீ அடிச்சிட்டியா, நீ திருடினியான்னு கேட்டா எதுவும் வராது. கண்டிப்பாக கொஞ்சம் மிரட்டல் அது தேவை. பட் அதை மீறி இந்த அடிப்பது, கொலை செய்வதுங்கிறது கட்டுப்படுத்தணும். போன ஆட்சியில் கிட்டத்தட்ட 28ன்னு ஒரு கணக்கு வருது, 32ன்னு வருது. அப்பெல்லாம் வாய மூடிட்டு இருந்த கனிமொழி அக்கா இப்ப நேற்றைக்கு திருப்பி குரல் கொடுக்க வந்திருக்காங்க. இது கிட்டத்தட்ட 5ஆவதோ 6ஆவதோ வருகிறது. இதுல அந்த சபரிவர்மன் கேஸ்ல திரு பொன்னார் அவர்கள் இறங்கி கேட்ட பிறகு வேலை கொடுத்தாங்க. ஒரு நடிகரை பார்க்க வந்தவங்களுக்கு நீங்க வேலை கொடுத்தீங்க, ஆனால் போலீஸால் அடிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அழுகிறீங்கன்னா என்ன அர்த்தம்? முதல்ல இப்போ போன ஆட்சியில் அந்த இதுல
புதுக்கோட்டை பக்கத்துல அந்த ஊர்ல இவர் ஃபோன் பண்ணி சாரி சொன்னதுக்கு ஜோசப் விஜய் என்ன சொன்னாரு, சாரி தேவையில்லை, எங்களுக்கு தேவை நீதின்னாரு. இப்ப இவர் என்ன பண்ணியிருக்காரு. ஸோ இதை பற்றி வாயை மூடிட்டு இருப்பாங்க. இங்க பக்கத்துல இருக்கிற இது பெரிய பாலத்துக்கிட்ட அந்த இதுல 18 பேர் செத்து போனாங்க கேஸ் லீக்ல. இவர் ஏன் போய் பார்க்கல? எங்கேயோ ஊருக்கெல்லாம் போறீங்க, நடிகை ஒரு சினிமா படம் ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு அன்னைக்கு இவர் இதுக்கே வரல, அவர் செக்ரட்டரியேட்டுக்கே வரல. இப்ப ஜோசியர் சொன்னார்னு செக்ரட்டரியேட் மாற்றப்பட்டு கவிஞர் மாளிகையின் 10வது மாடிக்கு அவருடைய அலுவலகம். ஆட்சி பைத்தியறிவா தொடர்கிறது, அவ்வளவுதான் சொல்லலாம். பைத்தியறிவாவா இல்ல பகுத்தறிவாகவா? பகுத்தறிவுன்னு ஒண்ணு கிடையாதுமா. அறிவுனாலே நல்லது எது கெட்டது எது, நல்லதை தொடர வேண்டும். ஆனால் தங்களுக்கு பிடிக்காத விஷயத்த கெடுதல்னு சொல்றதுக்கு பேரு பைத்திய அறிவு. சோ பகுத்தறிவுன்னு ஒண்ணு கிடையாது. ஈவேராவாதிகள் செயல்படுவது பைத்திய அறிவு. அதுவும் பையின்னு எழுதணும், பையின்னு எழுதக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு தமிழ் கிடையாதுன்பாங்க. அதனால அவங்க நான் சொல்லலாமா, இன்னும் சொல்ல போனால் உச்சநீதிமன்றம் ஈவேரா பற்றிய தீர்ப்பு, அதாவது பிள்ளையார் சிலை உடைத்த வழக்கில் டு புட் இட் லைட்லி ஆக்ஷன்ஸ் ஆஃப் ஈவி ராமசாமி நாயக்கர் டு புட் இட் லைட்லி ஆர் மேட்னஸ் ஆக்ஷன் அண்ட் ஸ்பீச்னு சொன்னாங்க. ஸோ டு புட் இட் லைட்லி மேட்னஸ்னா இப்போ சீரியஸாக சொன்னா என்னன்னு எடுத்துக்க. ஸோ இது பைத்திய அறிவுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதை போலீஸை கட்டுப்படுத்த வேண்டும். அதுக்கு நீங்க சீரியஸாக அந்த இதுல கன்னியாகுமரி வழக்கில் உடனடியாக 3 பேர் சஸ்பெண்ட் பண்ணாங்க, ஆக்ஷன் எடுத்தாங்க. இப்ப தூத்துக்குடியில கதை சொல்றாங்க. இவங்க எல்லாம் பிரதீப் ரங்கநாதனுக்கோ இல்ல மணிரத்னத்துக்கோ கதை சொல்ல அனுப்பலாம். கண்டிப்பாக போலீஸ் எப்பயுமே கதை சொல்லும். இல்ல வீடியோவே வெளியிட்டு இருந்தாங்களே சார். 8 செகண்ட் வீடியோ விடாதீங்க, முழுசா விடுங்க. சரி, நீங்க 8 செகண்ட் விட ஒரு 10 செகண்ட் கிளிப்பு ஒண்ணு வந்ததுனாலதான் உங்களுக்கு இந்த கேஸ்ல புதுக்கோட்டை கேஸ்ல வெளியில வந்துச்சு. சோ இதே மாதிரி இவங்க கொடுத்த கன்ஃபெஷன் இந்த பக்கம் வருது. சோ உடம்புல காயம் இல்லைன்னு இப்ப சொல்றாங்க. பட் அந்த வயசுல 25, 30, 27 வயசு, இன்னைக்கு அந்த கீழ்பாக்கம் அவருக்கு 37 வயசுனா இதெல்லாம் சாகர வயசா? அது எப்படி போலீஸ் விசாரணைக்கு போறவங்க மாத்திரம் சாகுறான்? குடிப்பழக்கமும் இல்லைன்னு வச்சுக்காங்க. ஏன்னா நீங்களா சாராயம் வித்து இந்த தமிழர்களில் இளம் விதவை இந்தியாவிலேயே மிக அதிகமாக உருவாக்குதில் கருணாநிதி ஜாஸ்தி செய்தாரா, ஜெயலலிதாவா, ஸ்டாலினா, விஜயான்னு போக வேண்டாம். இவங்க வந்த பிறகு மணமகள் FL3 லைசன்ஸ் ஓப்பனாக நிறைய கொடுக்குறோம் அப்படின்னு வேற இப்ப சொல்றாங்க. சோ 710 ரெஸ்ட்ரோ பார் வேற உருவாக போகுது. அதான் ரெஸ்ட்ரோ பார், அதான் நம்ம மணமகள் மன்றம் நான் தமிழ்ல சொன்னேன். அவங்க சொல்றது இவங்க உணவோடு சேர்த்து அதான்மா. மணமகள் FL2ன்னா பார், இது FL3னா உணவு மேல் மாடியோட இருக்கலாங்கிறது தான் அதோடைய அர்த்தமே. ஸோ இப்போ பிரச்சனை என்னன்னா 717 கடை நாங்க மூடியதாக சொல்லப்பட்ட பல கடைகள் இன்னும் திறந்திருக்கு. நேற்றுக்கு திருவான்மியூர்ல இருந்து காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு போறதுக்கு என் வீட்டுல இருந்து திருவான்மியூர் 0.9 மீட்டர்ஸ் ரோட்ல இருந்தது. ஒரு 75 பாட்டில்கள் 3 பேர் ரோட்ல குடிச்சிட்டு படுத்துட்டு இருந்தாங்க. அந்த வழியா தான் விஜய் தினமும் அலுவலகத்துக்கு போவார். ஸோ இதுதான் நிலைமை. இன்னும் சொல்ல போனால் ஈசிஆர்ல பணியூர்கிட்டயோ எங்கேயோ 40 கோடி ரூபாய்க்கு போன மாதம் போடப்பட்ட சாலை இந்த மாதம் பழுதாகி உள்ளதுன்னு இன்னைக்கு தினமலர்ல செய்தி வந்திருக்கு. ஸோ ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை. இது திராவிட மாடல் 2.0 தான் விஜய் ஆட்சியா? கண்டிப்பா சார். ஆனா இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஆட்சிகளும் காட்சிகளும் மாறவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அந்த மாதவரம் எம்எல்ஏ லாரியில போகக்கூடியவங்கள, அதாவது இந்த டெண்டர் எடுக்கிறவங்க பில்டர்ஸ் எல்லாம் மிரட்டி பணம் வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் இன்னைக்கு தினமலர்ல இது இன்னைக்கு மாதவரம் வந்திருக்கு. 2 நாள் முன்னாடி, ஒரு 4 நாள் முன்னாடி ஸ்ரீவைகுண்டம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இது சிவகங்கை எம்எல்ஏ உடைய அப்பா வாங்குறாரு. இல்ல ஊழலை ஒழிப்போம் அப்படிங்கிறது இவங்க தான் சொல்றாங்க. ஆனா இவங்களுடைய அதிகாரிகள் எம்எல்ஏவே வாங்கினதா செய்திகள் வருது. அதாவது இந்த ஊழல் பண்ணினால் தவறுன்னு ஈவேரா பேசியிருக்காரு, அதெல்லாம் தவறு இல்லைன்னும் பேசியிருக்காரு, 2 விதமாகவும் பேசியிருக்காரு. கருணாநிதி நானே நேர்லயே கேட்டிருக்கேன், தேனை அள்ளியவன் புறங்கையை நக்குவது போல மன்னிக்கணும்னு. ஸோ புறங்கையை அள்ளுவது தவறு இல்லை அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. கருணாநிதி என்ன சாதிச்சார்னும் அதை விட எத்தனை மடங்கு அதிகமாக ஸ்டாலின் ஃபேமிலியில் உதயநிதியும் மாப்பிள்ளை சாரும் சம்பாதிச்சார்னு பிடிஆர் சொன்னார். 60 வருடத்தில் கருணாநிதி சம்பாதித்ததை விட அதிகமாக ஒரு வருடத்தில் மகனும் மாப்பிள்ளையும் 30,000 கோடினாங்க. அதை 5 வருஷமா கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ஆனதை எப்படி எந்த பேங்க்ல யார் பேர்ல மாத்தணுங்கிறதுக்காகத்தான் லண்டன் போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு இந்த போன ஆட்சிக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? இன்னமும் மாடல், திராவிட மாடல். இதுக்கு பேரு லூலு மாடல்ங்கிறது. லூலு மாடல்னா
அதாவது துபாயிலிருந்து ஒரு கம்பெனி இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு நாங்கள் ஒரு இந்த ஸ்டீல்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி 1000 கோடியில் தமிழகத்தில் போடுதுன்னாங்க. அந்த கம்பெனியுடைய பேர் எடுத்து கூகுளில் தேடினா அந்த கம்பெனியில் டைரக்டராக திரு உதயநிதி ஸ்டாலினும் அன்பில் மகேஷும் இருக்காங்க. இவங்க ஆட்சிக்கு வந்தவுடன் அவங்க 2 பேர் ராஜினாமா பண்ணுறாங்க. திமுக எம்பி MM அப்துல்லா சேர்றாரு. அப்படின்னா துபாய் பிசினஸ் மேன் உதயநிதி இல்ல, அது மாத்திரம் இல்ல, அந்த கம்பெனியுடைய அலுவலகம் சென்னை அலுவலகம் உதயநிதி ஃபவுண்டேஷன் இருக்கிற அதே இடத்துல இருக்குது, அதே அலுவலகம் அட்ரஸ்ல. சோ இவங்களுடைய பணமே அங்க போயிட்டு திரும்பி வருதா, அதுக்குதான் மாடல்ங்கிற பெயரா அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதே மெத்தட்ல தொடரக்கூடாது. இதுல நீங்க சொன்னா நீங்க போன முறை கேட்டப்பே ஒண்ணு சொன்னீங்க, தாவேகா எம்எல்ஏ மந்திரிகள் அப்புறம் அதிகாரின்னு ஒரு வார்த்தையை சொன்னீங்க. ஒரு 4 நாள் முன்னாடி ஒரு செய்திமா, இந்த தமிழக ஆட்சியில் இருக்கிற அதிகாரி ஒருவர் பெயர் ஒளிமயமானன்னு போட்டாங்க தினகரன்ல. ஈரோடு மாவட்டம் IAS அதிகாரி, IAS அதிகாரி, அவங்க பேரை போடாம போட்டிருந்தாங்க ஜி பிரகாஷ்னு சொன்னா ஒளிமயம்னா 2-3 பேர் வந்துச்சு. உதயச்சந்திரன்னாலும் ஒளிமயமாகும், கார்த்திகேயன்னாலும் ஒளிமயமாகும், அப்புறம் தீரஜ்குமார்னாலும் ஒளிமயமாகும், கடைசியாக பிரகாஷ் தான். அந்த மற்ற டேட்டாக்கெல்லாம் மேட்ச் ஆச்சு. அவர் இருக்கிற வீடு 2017 வாங்குறாருமா. நம்ம அலுவலகம் இருக்கிற டோட்டல் பிளாட் 5000 ஸ்கொயர் ஃபீட், இதுல 8 வீடு இருக்கு. அது அவரு மாத்திரம் 5000 சதுரடி வாங்கியிருக்காரு. 2.25 கோடிக்கு என்னமோ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. அன்றைக்கு 5 அந்த 2.25 கிரவுண்டு கிட்டத்தட்ட 6 கோடி போகும். அதுக்கப்புறம் பக்கத்து வீடு, அதுக்கு அடுத்த பக்கத்துது, இந்த பக்கம்னு 4 இடத்த வாங்கியிருக்காரு. இதுக்கெல்லாம் எங்கேருந்து பணம் வருதுன்னு கேட்டால், என் மனைவி பிஸ்னஸ் பண்ணுறான்னு சொல்லி IT கணக்கு காட்டியிருக்காங்க. அவங்க 300 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணி சராசரியாக 30 கோடி ரூபாய் லாபம் வருதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு அப்போ ஆஃபீஸ் நடத்தணும்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன யூடியூப் சேனல் நடத்தணும்னா கூட ஒரு ஆங்கரு, ஒரு எடிட்டரு, ஒரு கேமராமேனு, அதுக்கப்புறம் கண்டென்ட் கிரியேட்டர்னு குறைஞ்சபட்சம் 4-5 பேர் வேணும். ஒரு 5 பேராவது வேணும், 5 பேர் வேணும். ஆனா இவங்க 300 இதெல்லாம் பண்ணினீங்கன்னா மாசம் 2 to 3 லட்ச ரூபா உங்களுக்கு கூகுள்ல இருந்து வந்தால் பெரிது. இந்த 30 லட்ச ரூபா டர்ன் ஓவருக்கு 5 பேர் வேணும். 300 கோடி பண்ணா எவ்வளவு பேர் வேணும்? கண்டிப்பா ஒரு 100 பேராவது வேணும்ல. அவருடைய வீட்டுக்குள்ள ஒரே ஒரு ரூம்ல நேம் போர்டு மாத்திரம் தான் இருக்குதான். நான் சொல்றது அந்த பத்திரிகை செய்திப்படியே அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த அம்மா தன்னுடைய தம்பி கம்பெனிக்கு தான் அத்தனையும் சப்ளை பண்றாங்களாம், அவங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்களாம். 2 பேரும் GSTல எதுவும் வாங்கின பொருளே இல்லையா. ஏன்னா நீங்க GSTல செயின்னு பேர், அதாவது நீங்க இன்னார்ட்டு வாங்குறீங்க, நாங்க அதுல ஸ்க்ரூ நட்டுனா அதுக்கு பேர் வேல்யூ அடிஷன். ஸோ இப்படி எல்லாம் கடைசி வாங்கினதுல இருந்து கடைசியா போற வரைக்கும் ஒரு இடத்துலையும் போன முறை கட்டின டாக்ஸை குறைச்சி கட்டினா போதும் இப்படி. அதனால செயின். ஸோ இவங்க வாங்கினதுக்கு செயின் இல்லை. ஸோ 300 கோடி டர்ன் ஓவர், 30 கோடி. அவங்களுக்கு ஜாஸ்தி இல்லைம்மா, ஒரு 300 கிலோ தங்கம் தான் வச்சிருக்காங்களாம். ஸோ இப்போ இந்த ஆட்சி அவர் வேலுமணிக்கு உதவியாக இருந்து உள்ளாட்சித்துறையில் நல்ல முறையில் சம்பாதித்தார். போன ஆட்சியில் முதல் 2 வருஷம் நல்லா இருந்தார், அப்புறம் கொஞ்சம் டல்லாச்சு. பிறகு சேகர் பாபுடைய CMDA துறையிலிருந்து வளமாக ஆனார்னு வருது செய்திகள். ஸோ 300 கிலோ தங்கம், அந்த பாலவாக்கம் அந்த வீடுகள் மட்டும், இன்னும் சொல்ல போனால் பாலவாக்கில் நம்மளே பேசியிருக்கோம், அதெல்லாம் ECRல வருது. அவை இவருடைய வீடு இருக்கிற அண்ணா சாலை தெருங்கிறது பீச்ல இருந்து ஃபர்ஸ்ட் ரோடு, அதுல இவர் பில்லர் ஃபவுண்டேஷன் போட்டு கட்டி இருந்தால் இது சட்டப்படியாக இடிக்கப்பட வேண்டிய வீட்டிலே வரும். அது அந்த இடங்கள் மட்டுமே இன்னைக்கு 40 கோடி பெறும். இவருடைய மனைவியுடைய தம்பி மச்சான்னு சொல்லுவோமா, அவரு ஈரோடு பெருந்துறையில் ஒரு மருத்துவமனை வச்சிருக்காரு. ஒரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட் எடுத்து டெண்டர்ல கவர்மெண்ட்டுக்கு சப்ளை ஆபீசருக்கு இவ்வளவு செல்வாக்கா இல்ல. இது மாதிரி உள்ளாட்சி துறையில இருக்கிற ஸ்டாலின், உதயநிதி, விஜய் கீழே இருக்கிற ஒரு மூத்த IAS அதிகாரி. அவர் பஞ்சாபை சேர்ந்தவர். அவருக்கு பஞ்சாப்ல 2 மெடிக்கல் காலேஜ் உள்ளதாக சில மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க. ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு குறைஞ்சபட்சம் 500 கோடி ரூபாய் வேணும். இப்ப 2 காலேஜ் வச்சிருக்காராம். ஸோ இதெல்லாம் தமிழருடைய காசுகள். கடந்த 20-30 வருடமாக அமைச்சர்களுக்கு ஈடாக IAS அதிகாரிகளும் சேர்த்திருக்காருன்னு தெரியுது. இப்ப தாவேகா அரசும் சேர்ந்துக்குச்சு அதோட. இல்ல, தாவேகா சில மாற்றங்களை பேசுகிறது. திமுக முதல் 4 மாசம் இதே மாதிரிதான் பேசிச்சு. வந்த உடனே
நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மிகப்பெரிய ஏடிஎம் யாரு? செந்தில் பாலாஜி. அவர் என்ன சொன்னாரு? 2.27 லட்சம் டன் நிலக்கரி ஒரே ஒரு வட சென்னை தெர்மல் பிளான்ட்ல காணாம போச்சு. ஒரு டன்னுன்னா 1000 கிலோ, 2.27 லட்சம்னா 2.25 கோடி கிலோ தங்கம் காணாம போச்சு. எங்க போச்சு? 5 வருஷத்துக்கு அப்புறம் அதை பத்தி கணக்கே வரல. ஸோ இது மாதிரி அறிக்கைகள் ஆரம்பத்தில் எல்லா ஆட்சியிலும் வரும். ஸோ அது தொடர்ந்து ஊழலை தடுக்கிற நோக்கம் நடக்குமா? ஏன்னா இதுல இந்த இன்னொன்னு ஒரு செய்தி வந்துச்சு இல்லையா, ஒரு எம்எல்ஏக்கு 35 கோடின்னு சொல்லிட்டு குதிரை பேர வழக்கு. ஏமா குதிரைன்னு சொல்லி எம்எல்ஏ பேரன்னு சொல்லுங்கம்மா. ஏமா எம்எல்ஏ எல்லாம் குதிரையாக்குறீங்க? இல்ல சார், அவங்க அப்படி எம்எல்ஏன்னு சொல்லக்கூடாதுன்னு தானே சொல்றாங்க. ஓ அப்படிங்க, சரி ரைட்டு. அதுக்கு இன்னொருத்தர் யாரோ வேற ஏதோ சொன்னார்ல, குதிரை பேரமா இல்ல கழுதை பேரமா இல்ல பெருச்சாளி பேரமா யாரோ சொன்னாங்க. ஸோ அதுல 35 கோடி கொடுத்தத ஒரு எம்எல்ஏக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்ததுல இது நம்ம லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள்னு சொல்லிட்டு இது நடத்துற திரு ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு வந்து இதுவரைக்கும் 4.5 கோடி கேஷ் பிடிச்சிருக்காங்க. ஆமா சரி, 4.5 கோடி கேஷ்னா நீங்களும் லைஃப் ஃபுல்லா சம்பாதிச்சாலும் ஒரு 50,000 முழுசா பார்க்க மாட்டோம். ஸோ 4.5 கோடி கேஷ் பிடிபட்டுள்ளது. 8 எம்எல்ஏக்களுக்கு டோக்கன் அட்வான்ஸ் என அந்த 35க்கு 10% வரை கொடுக்கப்பட்டதுன்றாங்க. ஸோ இப்போ அவங்கள கூப்பிட்டு கேட்டாங்களாம், ஏன் வாங்குனீங்கன்னு. ஐயா இவ்வளவு வந்துச்சுன்னா நாங்கள் எங்கள் வாழ்நாளில் பார்க்க முடியாது. அந்த வட்டியில் வட்டியை கடன் வாங்கி ஒரு வீட்டை வாங்கிட்டு அந்த வட்டியிலேயே அதையும் கட்டிக்கிட்டு எங்கள் வாழ்நாளிலேயே செட்டில் ஆகிடுவோன்னு இப்போ தாவேகா அரசு ஒரு உறுதி கொடுத்திருக்கிறதாம். 75 எம்எல்ஏக்களுக்கு மாதம் 10 லட்சம் ரூபாயும் 25 மந்திரிகளுக்கு மாதம் 50 லட்சம் ரூபாயும் கொடுப்பதாக நீங்கள் கையை நீட்டாதீர்கள், அதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், உங்கள் செலவை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று உறுதி கொடுத்திருக்காங்க. ஸோ 107ல முதலமைச்சர் ஒரு முக்கியமானவர்கள் போச்சுன்னா 100 பேருக்கு கவனிக்க, வெளியே யாரும் போவாதீங்கப்பா, நாங்களே உங்களை நாங்களே கவனிக்கிறோம், நாங்க பாத்துக்கிறோம் எல்லாத்தையும், ஓகே அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா முதல் போட்டவரா இல்ல முதல்வரா இல்ல மேல எல்லாம் இதுல இங்க தலைமைங்கிறது ஒரு பெரிய குழு, ஒற்றை தலைமை இல்லை. ஏன்னா இதுல இன்னொன்னு விவி மினரல்ஸ்னு ஒரு கம்பெனி, நம்ம நியூஸ் 7 ஒரிஜினல் கம்பெனி. அவங்க திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி இங்க பீச் சாண்ட் அள்ளியதில் 5800 கோடி ரூபாய் 1998 இருந்து 2013 வரைக்கும் அள்ளினதுக்கு கொடுக்கணும். இந்த கணக்கு கூட சரியான தெரியல. இத நான் சிபிஐக்கு மாத்திரேன், அவங்க தேவை என்றால் இடியையும் ஐடிக்கும் கொண்டு போகணும்னு சொன்னதை ஸ்டே வாங்கி வச்சிருக்காங்க. அந்த நியூஸ் 7ஐ சேர்ந்த வைகுண்டராஜன் மகனை முதல்ல கனிம வளத்துறை அமைச்சர் சந்திச்சார். அதை பத்தி ஏதோ ஒரு பத்திரிகையில அதற்காக முதலமைச்சர் அவரை கூப்பிட்டு வான் செய்தார். இப்போ எனக்கு கடந்த 4 நாட்கள் முன்பாக அவரை இவரும் முதலமைச்சரே சந்திச்சிருக்காரு. சோ 5800 கோடி அதுல சின்ன மக்களுக்கு புரியணும்னா அவங்க கணக்குப்படி எடுத்தது 85 லட்சம் டன்னு. ஒரு ஐஏஎஸ் அதிகாரி போய் அளந்து பார்த்துட்டு இல்ல ஒரு 1.5 லட்சம் 1.5 கோடி டன் எடுக்கணும்னாரு. அதாய 5 வருஷம் கழிச்சு உயர்நீதிமன்றம் சார்பாக நீதிமன்றத்திற்கு உதவுவதற்கு ஒரு அதிகாரி அமிகஸ் கியூரின்னு ஒருத்தரை போடுறாங்க. அவர் போய் பார்த்துட்டு அதுல இருந்த தோரியம் கண்டென்ட்டை வச்சு பார்த்தா 7 கோடி டன் எடுத்திருக்கணும்ன்றாரு. 98, 96, 2001 கருணாநிதி ஆட்சியின் போது ஒரு டன்னு 300 ரூபான்னு பிக்ஸ் பண்ணாங்க. இதே பக்கத்துல இருக்கிற ஆந்திரால பிக்ஸ் பண்ணது 5500, ஒரிசால பிக்ஸ் பண்ணது 8000 கோடி. ஸோ ஆக்சுவல் எவ்வளவு நஷ்டம். இதை தாண்டி இவை எல்லாமே அணு ஆயுத தயாரிப்புக்கு பயன்படுத்துபவை. இன்னும் சொல்ல போனால் அந்த அமிகஸ் கியூரி ரெக்கார்ட் படியாக மத்திய அரசின் நிறுவனமாக இந்தியன் ரேர் எர்த்ல இது சீல் வச்ச பிறகு உள்ள போய் வெளியில வந்திருக்கு, பல ஆயிரம் டன்னுகள்னு வந்திருக்கு. ஸோ அந்த விவி மினரல்ஸ் இவர் சந்திச்சிருக்காருன்னா நமக்கு பயம்தான் வருகிறது. ஒரு பக்கம் டாஸ்மாக்ல 717 கடையை மூடணுங்கிறாங்க, இன்னொரு பக்கம் பிரைவேட்டைஸ் பண்ணப்படும்ங்கிறாங்க, புதிய பிராண்டுகள் வருங்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி இது பார்கள் ஓபன் பண்ணப்படும்ங்கிறாங்க, ரெஸ்டோ பார்கள். ஸோ தமிழகத்தை திராட்சை ரசம் குடிப்பதில் மக்களை அதிகப்படுத்த வேண்டும் என்று பார்க்கிறார்கள். இது ஒண்ணுதான் திராவிட மாடல் சாதனையை 2.0 தொடர்கிறார்களா? அதான் பயமா இருக்கு அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுது. ஆமா.
கண்டிப்பா சார். இன்னைக்கு இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஒரு நாடகத்தை மக்கள் கிட்ட வந்து அரங்கேற்றுறாங்களோ அறநிலையத்துறை அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் வந்து உருவாக்குது. ஏன்னா வடபழனியில இருக்கக்கூடிய அலுவலரையும், சமயபுரம் மாரியம்மன் கோவில்ல இருக்கக்கூடிய இந்த நில அபகரிப்பு வழக்குகள்ல வந்து 2 பேருமே வந்து பணியிடை நீக்கம் செஞ்சிருக்கிறாரு அறநிலையத்துறை இல்ல அமைச்சர். பெரும்பாலான இஓ அசிஸ்டன்ட் இஓ பேர்ல இது மாதிரி வழக்குகள் இருக்கு. ஆனால் 100% அவற்றை சரியாக செய்வதற்கு முதல் வேலை எஃப்ஐஆர் போடணும். போலீஸ் எஃப்ஐஆர் போடணும். போட்டிருக்காங்களா? நேற்றைய தினம் முந்தா நேத்தைக்கு கோயம்புத்தூருங்கிற பேரை கொடுத்த காவல் தெய்வமான கோணியம்மன் கோயில்ல உண்டியல் என்றப்ப மெயின் உண்டியல் 9 எண்ணிட்டு சைடு உண்டியல் என்றப்போ ஒரு உண்டியலை அள்ளி போட்டு கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பக்தர் கொடுக்க நேத்தைக்கு அதை விசாரணை பண்ணாங்கன்னு வருது. பட் எண்ட் ரிசல்ட் இன்னும் முழுமையாக வரல. ஸோ அறநிலையத்துறை என்பது கொள்ளையர்களின் கூடாரமாக கடந்த 20 வருடமாக இருக்கு. ஆட்சி மாறினாலும் எந்த ஆட்சி வந்தாலும் அதிகாரி சொல்றதுதான் கேட்க முடியும். 47,000 கோயில் அது கீழே இருக்குன்னா உங்களுக்கு எனக்கு எந்த கோயில் இருக்குன்னு தெரியும். சரி, ஒன்றும் இல்லை, ஹைகோர்ட் இருக்குல்ல, அது இருக்கிறதுக்கு ரோடுக்கு பேரு NSC போஸ் ரோடு. அதனுடைய எண்டு வால்டாக்ஸ் ரோடு வரைக்கும் வரும். அங்க ஒரு பிள்ளையார் கோயிலை இடிச்சு இடத்த கோயிலே இல்லாம பண்ணிட்டாங்க, குப்பை தொட்டியா இருந்தது. அதை நம்முடைய நண்பர் திரு சந்திரசேகர் நாடார் வழக்கு போட அப்படி ஒரு கோயிலே இல்லைன்னு உடனே ஒரு பழைய போட்டோ எல்லாம் காட்டின உடனே நாங்க திருப்பி கட்டுறோம், நாங்க 6 மாசம் ஆச்சு, கட்டினாங்களான்னு தெரியல. ஸோ இந்து அறநிலைத்துறை என்பது கோவில்களை அழிக்கும் துறையாகத்தான் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பழனியில முதல்ல அந்த 110 கோடி மதமுள்ள அதுக்கப்புறம் இது பண்ணினால் அந்த வாங்கியவர்கள் இதே மாதிரி தொழிலாக யாரு ஓனர்னு தெரியாத இடத்தை போலி டாக்குமெண்ட் தயாரிச்சு பண்றாங்க. இதற்கு முன்னால் தாளையத்திலையும் இன்னொன்னு பழனியில இன்னொரு இடமும் வித்து அந்த 10 ஏக்கர் இன்னொரு நிலமும் பழனிக்கு சொந்தமானது. அப்ப இதை விசாரிக்கல சிபிசிஐடி போலன்னா HRNCக்கு அவங்க சொத்தே தெரியாதா? இதுக்கெல்லாம் யாரு பொறுப்பு? இப்போ அவங்க 2 பேரும் அந்த வெள்ளைத்துறை சேதுபதியுமே தலைமறைவாயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா கேஸ் போட்டிருக்காங்க, எனக்கு ரிஜிஸ்டர் பண்ணி தர முடியும்னு சொன்னா அவங்களுக்கு அந்த அவங்க கூட. அதாவது இன்னொன்னு, நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நானுமே பண்ணியிருக்கேன், வியாபாரம் பண்ணியிருக்கேன். விற்கிறதா இருந்தாலும் வாங்குறதாக இருந்தாலும் யாராவது ஒருத்தர் ஆன்லைன்ல வாங்கணும்னா முதல்ல வாங்குறவங்க விற்கிறவங்க சாட்சிகள் ஒவ்வொருத்தருடைய ஆதார் கார்டு எல்லாம் கொடுக்கணும். இப்ப இதுல சாட்சி கையெழுத்து போட்டது ஒரு திமுகவுடைய மாவட்ட செயலாளர், ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிறவர். ஆச்சா, அதன் பிறகு செக் நம்பர், நீங்க பணம் எப்படி கொடுத்துருக்கீங்க, ஒரு அமௌண்ட் ஒரு குறைஞ்ச அமௌண்ட் அட்வான்ஸ் கேஷாக கொடுத்தேன்னு சொல்லி மீதம் செக் எந்த பேங்க்ல எவ்வளவு அமௌண்ட் யார் பேருக்கு கொடுக்குறீங்கன்னு வரும். இதுல வெறும் செக் நம்பர் அண்ட் அமௌண்ட், எந்த பேங்க்னு கூட இல்ல. 4 செக் அது கிளியர் ஆச்சா பவுன்ஸ் ஆச்சுன்னு ஒரு நியூஸ் வருது. இப்படி இத பத்தி வெறும் ஒரே ஒரு அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணாங்க. அதன் பிறகு அந்த மாவட்ட டிஐஜியும் சஸ்பெண்ட் பண்ணாங்க. எப்படி கரெக்டா அதே இவர் அந்த ஜஸ்டின் மணிகண்டன்றவர் இதுக்கு முன்னாடி 2 தடவை வேற இடத்துல பண்ணியிருக்காருன்னு வருது. இதுல முக்கிய பொறுப்பை ஏற்று உடனடியாக நடவடிக்கை எடுக்கலாம். ஏன்னா இது ஒண்ணு இல்லை. இதுல என்ன சொல்றாங்க, 1888 கொடுக்கப்பட்ட நிலத்துக்கு 1981 வேற ஒருத்தர் பேர்ல பட்டா கொடுத்திருக்காங்க. சேர்வை மணியக்காரர்னு கொடுத்தத இந்த மடத்துக்கு பேர்ல இருந்ததுக்கு வேற, அதுல இருந்து தான் இது ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஒவ்வொரு பட்டாவும் எவ்வளவு முக்கியங்கிறது புரிஞ்சுக்கணும். பட்டாதான் என்னன்னு நினைச்சிட்டு நம்ம பாதி பேர் பட்டாவே வாங்க மாட்டோம், சிட்டியில இருக்கிற இடத்துக்கெல்லாம். ஆனால் ஒரு பட்டா வச்சு 110 கோடி இடம் வித்திருக்குன்னா, இப்ப கரூர்ல 25,000 கோடி மதிப்புள்ள 3000 ஏக்கர் பட்டாக்களை கொடுக்கணும். அந்த 4 கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள். அதனால இந்து சமய அறநிலைத்துறை என்பது சில திமுக அதிமுக வந்துள்ள ஊழல் அமைச்சர்கள் போதனையில் இந்து சமய அறநிலைத்துறையும் சேர்ந்துகிட்டு இந்த சேகர் பாபு மாட்டுவாருங்கன்னு ஒரு செய்தி வேற இருக்கு, முன்ஜாமீன் வேற கேட்டுட்டு இருக்கிறாருன்னு ஒரு செய்தி இருக்கு. இல்ல, இதுல இன்னொன்னும் வருது. அந்த நீங்க சொன்ன அந்த வாங்கிய 2 பேரில் ஒருவர் தாவேக அமைச்சர் விக்னேஷுடைய சொந்தக்காரர் என்று திமுகவினரால் பரப்பப்படுகிறது. முன்னாடி ஃபர்ஸ்ட் அவரு இல்லைன்னு சொல்லி இருக்கிறாரு. இல்ல, முன்னாடி இந்த அமைச்சர்னு சொன்னாங்க. அதுக்கு இப்ப இந்து சமய அறநிலைத்துறை இப்ப இவங்க பேரை மாத்துறாங்க. ஏன்னா நேரடியாக சாட்சி கையெழுத்து போட்டிருக்கிற லக்ஷ்மணன் என்பவர் திமுக பொறுப்பாளர். இதற்கும் முன்னாள் அமைச்சர் சக்கரபாணிக்கும் தொடர்புனாங்க, அவரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப யாருக்கு தொடர்பு? கோர்ட்ல கேஸ், ஹைகோர்ட்ல கேஸ போட்டு எனக்கு வித்து கொடுன்னு கேட்கிற அளவுக்கு இதுக்கு அந்த மடத்தினுடைய தக்காராக இருந்த மாரிமுத்து அந்த மடத்துல ஒரு ரெசல்யூஷன் போட்டிருக்காங்க. இது அதிக விலை கொடுத்து யார் கேட்கறாங்களோ ஏலம் போட்டு வித்தா மாதிரி கணக்கு காட்டுறாங்க. இப்ப ஏலம் போட்டு அப்படி அதை முதல்ல ஏன் தக்கார் தடுக்கல?
அவரு இதுக்கு SROக்கு லெட்டர் எழுதினார். ஏன்னாங்க நீங்க உங்க மடமே உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. மடத்து பேர்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது காலையில கொடுத்தா சாயங்காலம் பண்ண முடியாது. இன்னொன்னு கைட்லைன் வேல்யூ 17 கோடி இருக்கிறப்ப 2 கோடிக்கு எப்படி ஏத்துக்கிட்டாங்க? முழுக்க பத்திரப்பதிவுத்துறை மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை இது ரெண்டும் சேர்ந்து பண்ணியிருக்குமா? இதுல பொறுப்பேற்று யாராவது அமைச்சர் ராஜினாமா பண்ணுவாங்களா? இல்ல முதலமைச்சர் 5 பேர் விசாரணை கைதிகள் கொலைக்கு விஜய் ராஜினாமா பண்ணுவாரான்னு கேட்கணும். ஏன்னா இப்ப டெல்லியில என்ன சொல்றாங்க, எதுனாலும் இவர் ராஜினாமா பண்ண, கல்வி அமைச்சர் ராஜினாமா பண்ணணும்னு தெர் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ்னு இன்னைக்கு ராகுல் காந்தி பேசியிருக்காரு. இதெல்லாம் பேசுறவங்க நம்ம பக்கத்துல எந்த ஊருமா இருக்குது? கர்நாடகா. நம்ம விஜய் கூட அங்க போறாரு. படம் ரிலீஸ் ஆகி கலெக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் மேகதாதுவை பத்தி பேசுறதுக்கு சந்திக்க போறாரு. ஏன்னா இந்த வாரம் கலெக்ஷன் எடுத்துட்டா 3ஆம் தேதி போறது கஷ்டம் இல்ல பேசி ஒன்னும் கிழிக்க முடியாது. அங்க தண்ணி இல்ல, தண்ணி வந்தா விட்டுருவாங்க. ஆனால் மேகதாது கட்டுறதை விட ராசி மணல் கட்டணும்னு நம்ம சேனல்லையே அதன் மீது வழக்கு போட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வாங்கியிருக்கோம். கர்நாடகால இப்ப நம்ம தமிழ்நாட்டுல அரசு வேலை வேணும்னா எப்படி போகணும்? TNPSC எக்ஸாம் எழுதிட்டு. அது மாதிரி கர்நாடகா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல 2 ஊழல்கள் நடந்திருக்கு. ஒண்ணு, அதனுடைய சேர்மனாக இருக்கிறவர்கள் மகள்கள் அப்ளை பண்ணி அவர்கள் பிசி ஜாதியில இருந்தாலும் அதுல கிடைக்கலன்னு சொல்லி அப்பாவுக்கு வருட வருமானம் 40,000 காட்டி அதுல எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல வேலை வாங்கியிருக்காங்க. அதாவது சொந்த உறவினர்கள் இருந்தால் அந்த பதவியிலே அவர் சேர்ந்திருக்க கூடாது. அந்த சட்டப்படியே சேர்ந்தது மட்டும் இல்லாத போலியாக சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. இதற்காக கர்நாடகா கவர்னர் அந்த KPSC சேர்மனை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு அடுத்தது அங்க 410 போஸ்டுகள் வெட்டினரி டிபார்ட்மெண்ட்ல ஆபீசர் போஸ்ட்டுக்கு 70 to 80 லட்சம் ரூபாய் ஒரு ஆளுக்கு வாங்கியிருக்காங்க. இதுக்கெல்லாம் யார் ராஜினாமா பண்ணணும்னு எனக்கு தெரியல. நேற்றைய தினம் பொறுத்த வரைக்கும் தெளிவாக டெல்லியில் இந்த விஷயம் 20ஆம் தேதி சன்செட் செலோ பார்லிமெண்ட் போங்கள்ங்கிற ஊர்வலம் நடத்தியிருக்காங்க. ஆனால் 17ஆம் தேதியே அமெரிக்கா அதுக்கு பேர் எம்பசி அவங்க இங்க ஏதாவது சிக்கல் வரலாம், யாரும் அந்த பக்கம் போகாதீங்கன்னு ஒரு சுற்றறிக்கையை விட்டுருக்காங்க. அப்ப இதை திட்டமிட்டு நடத்தப்பட்டதுங்கிறது நல்லா தெரியுது. சோ இதனால் இப்போதைக்கு முந்தானேத்திக்கு திரு மோடி அவர்கள் வீடியோ போட்டு ஓரளவுக்கு சொல்யூஷன் வந்துட்டு இருக்கு. சோ இதை நோக்கி போகணும். ஆனா தமிழ்நாட்டுல அவர்கள் அந்த கரப்பாம்பூச்சி கூட என்ன கேட்கறாங்க, ஃபேர் நீட் தேர்வு நேர்மையாக நடக்கணும். இங்க நீட்டு வேண்டாங்கிற மாதிரி கூவுறாங்க. ஏன்னா நீட்டு வேண்டான்னு சொல்றவெல்லாம் அறிவில்லாத முட்டாள்கள். ஏழைகள் நடுத்தர வர்க்கத்தினர் கிட்டத்தட்ட 6,000 சீட்டு தேர்வு மூலமாக கிடைக்குது. இந்தியா முழுக்க இருக்கிற 60,000 கவர்மெண்ட் காலேஜ்லயும் 15% கோட்டால போக முடியும். ஆனால் 2 கோடி ரூபாய்க்கு ஏவாவேலு நடத்துற காலேஜோ அல்லது ஜெகத் ரட்சகன் நடத்துற காலேஜோ இல்ல அதெல்லாம் விட ஸ்பெஷல் கிட்னி திருட்டு புகழ் தனலட்சுமி சீனிவாசன் மணச்சநல்லூர் MLA கல்லூரி அங்கெல்லாம் நீங்க சேரணும்னா 2 கோடி ரூபாய் வேணும். அவங்களுக்கு வியாபாரம் படுக்குதுன்னு சொல்லிட்டு நீட் எதிர்ப்புங்கிறாங்க. நீட் தேவையில்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. நீட் வேணான்றவங்க தயவு செய்து ரோட்ல போராடுறீங்க. 2 விஷயத்துல சுப்ரீம் கோர்ட் பளிச்சுன்னு சொல்லிச்சு. ஒண்ணு, இந்த நீட்டு கையெழுத்து வாங்கின பொழுது நீட்டு கண்டிப்பாக வேணும், அதுதான் நல்லதுன்னு மாணவர்களுக்கு தெரியும். குழப்பத்த அறிவில்லாத அரசியல்வாதிகள் இதை பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கு. அதே போல இந்த தமிழ் தேசியம் பேசுறத பத்தியும் உச்ச நீதிமன்றம் இது முட்டாள்தனம்னு சொல்லியிருக்கு. ஸோ ஆனால் இதை பொழைப்பாக வைத்துக்கொண்டு CPM அலுவலகத்திலையும் CPI அலுவலகத்திலையும் அதுக்கப்புறம் இன்னொரு அவருக்கு பேர் என்ன, இப்போ ஜாதி வெறிய தூண்டும் படம் எடுக்கிற திமுக கொத்தடிமை ரஞ்சித்தா அவரும் இதை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 5 வருஷமா நீட் இருந்தப்போ உங்களுக்கு எல்லாம் கண்ணு தெரியலையா? அதுல ஒரு நடிகை வேற ஒருத்தர் பேசுறாங்க நீட்டு எதிர்த்து. என்னடான்னு பார்த்தா அவங்க போன வருஷம் நீட்டுக்கு இந்த கல்லூரி இந்த பள்ளியில நல்ல தேவதர்ஷினின்னு சொல்லிட்டு போதி கேம்பஸ்ல அருமையா நடக்குதுன்னு சில லட்சங்கள் வாங்கிட்டு நடிச்சிருக்காங்க. அவங்களே இப்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஸோ இது எல்லாம் அதுக்கும் காசு இதுக்கும் காசு ஏமாறுது தமிழ் மக்கள். இந்த மாதிரி போராட்டங்கள் சாப்பாடு போட்டு கூப்பிட்டு பண்றாங்கன்னா நான் இங்க எங்க வீட்டுக்கிட்ட இதுல அப்ப திருவான்மையூர்ல இருந்தப்ப இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் ஜல்லிக்கட்டு ரோட கிராஸ் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல என் கையில ஒரு பாட்டில் தண்ணி பிஸ்லரி, அதன் பிறகு சின்ன பிஸ்கெட் பேக்கெட், இன்னும் கொஞ்சம் போன உடனே ஸ்நாக்ஸ் பிஸ்கெட் பேக்கெட். ரோட கிராஸ் பண்ண முடியல, சரி திரும்பி வந்தா அதுக்குள்ள இன்னொரு ஏதோ ஒரு பேக்கெட்டு. இதுக்கெல்லாம் எங்க இருந்து காசு வந்தது? திருமாவளவன் அவர்கள் அந்த மெரினா புரட்சின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆனப்ப படகு ஓரங்களில் ஒவ்வொரு நாளும் சில 100 அல்லது 1000 வரைக்கும் காண்டம்ஸ் கிடைச்சதுன்னாங்க. ஸோ ஜமாத்துகளும் மாவோயிஸ்டும் அந்த போராட்டத்தை
காண்டம் கொடுத்து நடத்துனாங்கன்னா எதுக்கு நடத்துனாங்கன்னு எனக்கு புரியல. ஸோ இந்த போராட்டங்கள் இந்திய எதிர்ப்பு தான். உச்சநீதிமன்றம் அந்த போராட்டத்தின் போதும் சரி, பின்னால் நடந்த விவசாயிகள் போராட்டத்தின் போதும் சிஏ எதிர்ப்பு என்ன சொன்னாங்க, காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து 7 மணிக்கு வெளியில் போகணும், யாரும் தங்கக்கூடாதுன்னு. இப்போ ஜொமேட்டோவும் ஸ்விக்கியும் ஆர்டர் பண்ண வருது. யார் ஆர்டர் பண்ணான்னு சொன்னால் கத்தார்லேருந்து வந்த ஆர்டர் பேமெண்ட்டு பாகிஸ்தான்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் தடுக்கணும். மத்திய அரசு இன்னும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். அதுதான் நம்ம எதிர்பார்க்கணும்.